இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சார், காணவில்லைன்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தீங்கல்ல, அவர் இங்கே தான் சார் பார்க்கில் உட்காந்துருக்காரு. என்னையா சொல்ற? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்லையா? ஆமாம் சார், என் கண்ணு முன்னாடி தான் சார் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கையோடு கூட்டு போயிடலாம் சார். சரி சரி, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுங்க? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு வெற்றி சொல்றான். ஆனா இப்ப போன் பண்றவன் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல இருக்கான்றான். மாமா, அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாம். இப்ப எங்க இருக்காரோ அங்க தேடுறதானே நல்லா இருக்கும். சும்மா இல்லாத இடத்துல போய் தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே. அதுவும் சரிதான். டே கதிரு, அப்பா, நீ போய் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல தேடுறா. நான் வெற்றிக்கு போன் பண்றேன். சரிங்க. சீக்கிரம் போ. அப்பா அடிக்கிறார் மேடம், என்னன்னு கேட்டேன். அப்பா சொல்லுங்கப்பா. டே வெற்றி, அவன் ஹாஸ்பிட்டல்ல இல்லையாண்டா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல படுத்திருக்கானா. பார்க்கலையா? போய் பாரு. சரி 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 சரி. ஹலோ மேடம், நீங்க காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டியிருக்கீங்கல்ல, அவரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாரு மேடம். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அவரை கூட்டிட்டு போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். சரிங்க சரிங்க. ஸோ வெற்றி, வண்டியை கொஞ்சம் ஓரம் நிறுத்துங்க. என்ன மேடம்? இல்ல வெற்றி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் வந்தது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாமாக்கு ஃபோன் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல்ல இல்ல பார்க்ல இருக்காருன்னாரு. திரும்பவும் மாமாக்கு ஃபோன் வந்தது, அவர் பார்க்ல இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மால்ல இருக்காருன்னு. திரும்பவும் உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, அவர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்காருன்னு. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அவர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்காருன்றாங்க. ஆளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, அந்த போஸ்டர்ல வந்து உங்க நம்பர் தானே கொடுத்தோம், அப்ப எங்களுக்கெல்லாம் எப்படி கால் வருது? எனக்கு என்னவோ நம்மள டைவர்ட் பண்றாங்களோன்னு தோணுது. நாம ஒண்ணு பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம். வாங்க போலாம். சரி மேடம். இவனுங்க பேச்சை கேட்ட அப்படி நம்மளை கீழ் திருப்பதி கூட்டு போயிடுவானுங்க. நம்ம போவோம் வாங்க. யாருமே காணுமே. இங்கே தான் சார் இருந்தார். ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா? என்ன மேடம் காணோம்? வெற்றி, நம்ம வரோன்னு தெரிஞ்சு யாராச்சும் ரிசப்ஷன்ல போய் விசாரிக்கலாம் வாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நாங்க பேசிக்கிறோம். தேங்க்ஸ். சரிங்க மேடம். இவங்க கண்ணில் படாம எப்படியாவது தப்பிச்சிடணும். இப்ப என்ன பண்றது? மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உள்ள தேட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அவரை அப்போ எங்க
அவங்கள பார்க்க மீனாக்கா மாதிரி இருந்ததே. ஆனா கன்ஃபார்மா தெரியலையே. உறுதியா தெரியாம சொல்ல வேண்டாம். மேடம் எந்த வண்டி? அவரு போன மாதிரி இருந்தது. சரி அவரால் போய் பார்ப்போம். ஆனா அது அவர் இல்ல. இல்லையா? இப்போ என்ன மேடம் பண்ணுறது? இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் அவங்கள கோட்டை விட்டோமே. சை, பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? சரி வாங்க. ஏய், என்னாச்சுடா? அவனை பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லைப்பா. டேய், நான் தான் அவன் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. அதுதான்ப்பா, அதுதான் பிரச்சனையே இப்போ. உங்களுக்கு தப்பு தப்பாக தகவல் வந்திருக்காது, நீங்கள் தப்பு தப்பாக என்கிட்ட சொன்னீங்க. அந்த ஆள் இது ஆஸ்பத்திரி தான் இருந்திருக்கிறாப்புல. என்னது? ஹாஸ்பிட்டல்ல இருந்தானா? ஆமாம், ஆஸ்பத்திரிக்குள்ளேயே நாங்கள் போயிட்டோம். அதுக்குள்ளே வேறு யாரை கூப்பிட்டு போயிட்டானுங்க. என்னடா சொல்ற? கையில கிடைச்சவன இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்கிற? அப்பா என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா ஆஸ்பத்திரி போறவனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க அங்க போனீங்க, அண்ணன் ஃபோன் பண்ணி இங்க போன்றான், இன்னொருத்த ஃபோன் பண்ணி வேற எங்கேயோ போன்றான். ஆளுக்கு ஆளு திசை திருப்பி விட்டுட்டு கடைசியில் கோட்டை விட்டுட்டேன், பேண்ட்டை விட்டுட்டேன்னா. யாரோ வேணும்னே திட்டம் போட்டு தாண்டா அவனை கடத்திருக்காங்க. சும்மா விடக்கூடாதுடா. டேய், நீ உடனே அந்த ஹாஸ்பிட்டல் போ. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. அஞ்சலி, நீ முதல்ல உட்காரு. அண்ணி நீ உட்காரு. உட்காரு உட்காரு. நீ வெளியில போய் அலைஞ்சிட்டு வந்திருக்க. வெயில் வேற இப்படி அடிக்குது. புள்ள தாச்சி பொண்ணு வேற. அண்ணி நீங்க வேற. அதுக்காக வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா என்ன? கால் எடுத்து மேல வை. அண்ணி எதுக்கு? அட வைமா. அட அண்ணி என்ன பண்றீங்க நீங்க? நாளைக்கே நான் கன்சீவ் ஆனா நீ எனக்காக இந்த சேவையெல்லாம் செய்ய மாட்டியா? ரொம்ப அலட்டிக்க வேண்டாம், சரியா? அஞ்சலி, அடி ஏதாவது பட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் ஆகலல்ல? என்கிட்ட சொன்னா நான் திட்டுவேன்னு நினைச்சு சொல்லாம மறைக்காத. ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. சரிம்மா. அம்மா என்னம்மா என்ன பண்ற நீ? இல்ல அஞ்சலி, லைட்டா உடம்பு பிடிச்சு விடுறேன். நல்ல இதமா இருக்கும், நல்ல தூக்கமும் வரும். இதெல்லாம் உனக்காக இல்ல, பொறக்க போற என் பேரனுக்காக தான். அம்மா விடுமா, வா இங்க வா. இங்க வா. அஞ்சலி, அப்புறம் ஒரு விஷயம். நான் ஒரு கனவு கண்டேன் அஞ்சலி. உங்க அப்பாவே உனக்கு குழந்தையா வந்து பிறகுறாரு. அதுக்காக தான் அம்மாவும் ஏங்கிட்டு இருக்கேன். ரொம்ப உடம்ப போட்டு அலட்டிக்காதம்மா, சரியா?